வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு 5 பேர் குடிக்கிற மாதிரி பாதாம் பால் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 150 ml வந்து இந்த பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு 25 பாதாம் பருப்பு எடுத்து நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் உள்ள சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு பாதாம் பருப்பை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் அந்த சூடான தண்ணியிலே அந்த பாதாம் பருப்பு இருக்கட்டும், தொலியை நீக்கிறதுக்காக. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு இப்போ பருப்பாக மட்டும் நம்ம தொலியை நீக்கிட்டு பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக வர்றதுக்காகத்தான் நம்ம வந்து அந்த வெந்நில வந்து பாதாம் பருப்புகளை போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதுபோல் எல்லா தொலிகளையும் நீக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து சின்னதாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம இங்கே பாதாம் பருப்பை வந்து தொலியை நீக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். எடுத்துட்டு அதோடு சேர்த்து ஒரு 25 கிராம் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 ஏலக்காய் வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், நம்ம ஏற்கனவே சமையலுக்கு பயன்படுத்தோம்ல அதே மஞ்சள் தூள் தான், ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து கலருக்காகவும் நம்ம பாதாம் பாலோடு சேர்த்து மஞ்சள் சேர்த்து நம்ம காய்ச்சி குடிக்கும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் வேண்டாம் நிப்பாட்டிக்கலாம். இது ஒரு 50 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100 ml தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம 100 ml தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பாதாம் பால் நம்ம காய்ச்ச போகிறோம். அதுக்கு பால் பாத்திரத்தை, பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த பால் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு பால் வந்து 1/2 லிட்டர் பால் சேர்க்குறேன். நான் 1/2 லிட்டர் பால் நினைக்கிறேன், பாக்கெட் பால் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பாக்கெட் பால் இல்லைன்னா கறவை பால் எதுனாலும் எடுத்துக்கோங்க. நான் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம 100 ml அதை பாதாமும் முந்திரி பருப்பு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கனால நான் 1/2 லிட்டர் பால் வந்து தண்ணி சேர்க்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேன். பாதாம் பாலை பொறுத்தளவில் நம்ம கொஞ்சம் கெட்டியாக அதில் தண்ணி சேர்க்காத பால்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பால் நல்லா சூடாகி வரட்டும், அப்பப்போ லேசாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் நல்லா சூடாகி கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பாதாம் பேஸ்ட்டு நம்ம வந்து பாலோடு சேர்த்துடலாம். நல்லா வலிச்சிட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாதாம் பேஸ்ட்டு, அந்த முந்திரி பேஸ்ட்டு பாதாம் பேஸ்ட்டு நல்லா பாலோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு வெந்து வரணும். பாதாம் பாலுக்கு தேவையான எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் ஜீனி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. ஜீனி நல்லா கரைஞ்சி எல்லாமே கொதித்து நல்லா அந்த பாதாம் வந்து நல்லா ஒரு திக்கான ஒரு பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் பேஸ்ட்டை உள்ளே ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் நல்லா கொதித்து நமக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ பால் 1/2 லிட்டரும் நம்ம பாதாம் பேஸ்ட்டு ஒரு 100 ml சேர்த்துருக்கோம்ல, இது ஒரு 600 மொத்தம் சேர்த்துருக்கோம். ஒரு 500 ml வற்றி வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே பாலை கொதிக்க விட்டு வற்ற வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக குடிக்கிறவங்க அப்படியே ஊற்றி சூடாக குடிக்கலாம். இல்லை நான் கூலிங்காக குடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூல் பண்ணி குடிக்கிறனாலும் குடிச்சிக்கலாம். நம்ம கடைகள்லாம் போயிட்டு அந்த கேனில் பாட்டிலில் அந்த மாதிரி இருக்குல்ல பாதாம் பால், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுக்கு சூப்பராக இது இருக்கும். நீங்கள் ஆஹா, கச்சிதமாக இருக்குது. நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பாதாம் பாலை வந்து நம்ம இன்றைக்கி வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு அருமையான ஒரு பாதாம் பால் செய்து குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.